இனிய காலை வணக்கம். பொதுவாகவே வாழ்க்கையில் இறைவன் இந்த காலை நேரத்தையும் பகல் நேரத்தையும் இறைவன் நேரத்தையும் கொடுத்ததே அனுபவிக்கிறதுக்கு தாங்க. அதுதாங்க தீபாவளி வரப்போகுதுங்க. தீபாவளியில் நம்ம புத்தாடைலாம் அணிந்து நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அந்த நேரங்களில் இருக்கணுங்க. இந்த புத்தாடையை அணிந்து கொண்டு எல்லாருக்கிட்டையும் நம்முடைய உடைமைகளை காட்டுறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க பாருங்கள் ஒரு சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த தீபாவளி நல்ல நாளில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்யணுங்க. பெரியவங்க கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணி ₹1 பணம் கொடுத்தா கூட அந்த தீபாவளி நன்னாளில் நீங்கள் அவர்கிட்ட ₹1 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. அதுவே உங்கள் குருவாக இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாங்க. ஏன்னா அந்த நாள் தாங்க வாழ்க்கையில் சுபிக்ஷமான நாள். ஏன்னா இதெல்லாம் அனுபவித்தவங்க எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஒரு நாளில் நாளைக்கு நல்லபடியாக தீபாவளி நல்ல நாளில் புத்தாடைலாம் அணிந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ₹1 அந்த நாணயத்தை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே நாளைய தினம் அதிர்ஷ்டசாலியான நபர் தான்றதை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார். அப்படி யாருங்க வயதில் மூத்தவங்களா யாரும் ஒன்றா இருக்கலாங்க. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மகான்கள் இருக்கலாம். யாரிடமும் வயது மூத்தவங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் ₹1 நாணயத்தை வாங்கி. இதை விட ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா, நம்ம ஆண் பாலினம் இல்லாமல் பெண் பாலினம் இல்லாமல் ஒரு பாலினம் இருக்குங்க. அந்த அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய துணிமணியை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அன்றைக்கி தினக்கு கொண்டு உணவை அளிச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு ₹10 வாங்கிட்டீங்கன்னா அதை விட கோடீஸ்வரன் நீங்கள் தாங்க. ஏன் தெரியுமா, உலகத்திலேயே அவங்க தாங்க அர்த்தநாரீஸ்வரராக வளம் வந்துட்டுருக்காங்க. இறைவனுடைய படைப்பில் மிகப்பெரிய படைப்பு அர்த்தநாரீஸ்வரர் படைப்பு. ஆண் பாதி பெண் பாதி. இப்படிப்பட்ட அந்த ஆண்டவர்கிட்டையும் மகான்கள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் நல்ல பெயரோடும் புகழோடும் இந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சாயினுடைய அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொண்டாடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்காக ஓம் ஸ்ரீ